அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இரண்டாவது பாடமான கலப்பெண்களில் ஒரு கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண்கள் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இங்கிலீஷில் சொல்ல போகிறதா இருந்தால் கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி, இப்போ நம்ம முதல்ல அதனுடைய வரையறையிலிருந்து நம்ம போகலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ற ஒரு கலப்பெண் எடுத்துக்கலாம். இந்த கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண்ணை எப்படி வரையறை செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு சொல்லி வரையறுத்துருக்காங்க, அதாவது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கலப்பெண் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னுடைய இணை கலப்பெண்ணை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஐஒய். அதாவது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே ஐக்கு பதிலாக அவங்க மைனஸ் ஐன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண்ணை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். இப்போ ஒரு கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண்ணை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்றத பாருங்களேன். இசட் என்பது ஒரு கலப்பெண். இதனுடைய இணை கலப்பெண் எப்படி குறிக்கலாம் அப்படின்னா இசட் பார் அப்படின்னு குறிக்கலாம். அப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா அப்போ அதனுடைய இணை கலப்பெண் என்ன? இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் பார் அப்படின்னு நம்ம குறிக்கலாம். சரி, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. ஒரு உதாரணம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா z ஈக்குவல் டு 3 மைனஸ் 7i என்ற இந்த கலப்பெண்ணிற்கு நாம் இணை கலப்பெண் கண்டுபிடிக்கலாம். z ஈக்குவல் டு 3 மைனஸ் 7i இணை கலப்பெண் என்னன்னு பார்க்கலாமே. அப்போ z என்பது கலப்பெண் என்றால் அவற்றுடைய இணை கலப்பெண்ணை நம்ம எப்படி குறிக்கலாம்? z பார்னு குறிக்கலாம். சரி, அதே போல செவ்வக வடிவம் கொண்ட ஒரு கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண்ணை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னா ஐக்கு பதிலாக நம்ம கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணில் ஐக்கு பதிலாக மைனஸ் ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஐக்கு பதிலாக மைனஸ் ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கொடுக்கப்பட்ட கலப்பெண் இணை கலப்பெண் கிடைச்சிடும். சரி, இப்போ z ஈக்குவல் டு 3 மைனஸ் 7i இணை கலப்பெண் என்ன அப்படின்னா z பார் ஈக்குவல் டு z என்றால் அதனுடைய இணை கலப்பெண் எப்படி குறிக்கலாம்? z பார்னு குறிக்கலாம். சரி, அப்போ 3 மைனஸ் 7i இணை கலப்பெண் என்னப்பா அப்படின்னா 3 பிளஸ் 7i. அதாவது ஐக்கு பதிலாக மைனஸ் ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மைனஸ் என்னவா மாறுதுன்னா பிளஸ்ஸாக மாறுது. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணை கலப்பெண்ணையும் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கின்றதை பார்க்கலாமே. இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய், எக்ஸ் பிளஸ் ஐனுடைய இணை கலப்பெண் எக்ஸ் மைனஸ் ஐஒய், இது ரெண்டையும் பெருக்கலாமே. அப்போ இது என்ன வடிவில் இருக்குன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை பெருக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி எப்படி எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரி, இப்போ ஐ ஒய்க்கும் தனித்தனியாக ஸ்கொயர் எடுக்கும் பொழுது ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு மாறும். அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது தான், என்னது? -1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஐ ஸ்கொயருக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணை கலப்பெண்ணையும் பெருக்கும் பொழுது நமக்கு ஒரு மெய்யெண் கிடைக்குது. அந்த மெய்யெண்ணும் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0, ஒரு மிகை எண்ணாக இருக்கும். சரி, இப்போ இதுக்கு இப்போ என்ன ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு இரண்டு கலப்பெண்களை ஒரு கலப்பெண்ணும் அதனுடைய இணை கலப்பெண்ணையும் பெருக்கணும். இப்போ ஒரு உதாரணம், ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 7i அப்படின்ற ஒரு கலப்பெண் எடுத்துக்கிறோம். அதனுடைய இணை கலப்பெண் 3 - 7i இல்லையா? இப்போ இந்த ரெண்டு கலப்பெண்களை பெருக்கலாமே. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 3 ஸ்கொயர் மைனஸ் i7 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன செஞ்சோமோ அதே தான், ஐக்கு தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க, 7க்கு தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ ஐக்கு ஸ்கொயர் எடுக்கும் பொழுது -1. அப்போ இந்த -1 இங்கே வெளியே வரும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 49, 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, தட் இஸ் ஈக்குவல் டு 58. அப்போ ஒரு மிகை எண் கிடைச்சிருக்கு. சரி, அப்போ ஒரு கலப்பெண்ணையும் அதனுடைய இணை கலப்பெண்ணையும் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஒரு மிகை எண் கிடைக்குது. சரி,
சரி, இந்த கலப்பெண் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம கலப்பெண்களின் வகுத்தல்ல நமக்கு இந்த இணை கலப்பெண்கள் பயன்படுது. அதாவது ஒரு ஒரு கலப்பெண்ணை நமக்கு வகுத்தல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. வகுத்தல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பகுதியில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணை நாம் ஒரு மெய்யெண்ணாக மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த இணை கலப்பெண்ணை பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது இப்ப ஒரு கலப்பெண்ணின் இணை எண்ணின் வடிவ கணித விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சரி, அதுக்கு இந்த ஆர்கன் தளத்தை எடுத்துக்கலாம். இந்த நார்மல் கிராஃபாக இருந்தால் இந்த கிடைமட்ட கூட எக்ஸ்ஹெச்ன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம இதை என்னவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெய்ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த வெர்டிக்கல் லைனை நார்மல் கிராஃபாக இருந்தால் ஒய்ஹெச்ன்னு எடுப்போம். அதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? கற்பனை அச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இந்த கிராஃபில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இங்கே குறிக்க போகிறோம். ஒரு புள்ளியாக குறிக்கலாம். கவனிங்க, z ஈக்குவல் டு 4 + 5i என்பது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பெண். இந்த கலப்பெண்ணை வரிசையிட்ட ஜோடியாக எழுதலாம். எப்படி? 4, 5. அப்போ 4 என்பது மெய் அச்சிலையும் 5 என்பது கற்பனை அச்சிலையும் எடுத்துக்கிட்டா அப்போ இந்த கலப்பெண்ணை ஒரு புள்ளியாக குறிக்கலாம். கவனிங்க, ஒரு புள்ளியாக நம்மளால் குறிக்க முடியும். அந்த புள்ளியை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா 4 + 5iன்னு சொல்லலாம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னா z என்ற ஒரு கலப்பெண்ணை இந்த ஆர்கன் தளத்தில் ஒரு புள்ளியாக குறிச்சிருக்கோம். இதே கலப்பெண்ணை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நிலை வெக்டராகவும் குறிக்கலாம். அப்போ ஆதி புள்ளியிலிருந்து அப்புள்ளியை குறிக்கும் ஒரு நிலை வெக்டராக இந்த கலப்பெண்ணையை குறிக்கலாம். அப்போ பாருங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஒரு நிலை வெக்டர். எதனுடைய நிலை வெக்டர்? கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணுடைய நிலை வெக்டராகவும் குறிக்கலாம். நம்மளுடைய நோக்கம் என்னன்னா இந்த கலப்பெண்ணுடைய இணை கலப்பெண் முதல் கால் பகுதியா, இரண்டாம் கால் பகுதியா, அல்லது நான்காம் கால் பகுதியா அப்படின்றதா நமக்கு வேணும். சரி, பார்ப்போம். அப்போ z என்ற இந்த கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண் என்ன அப்படின்னா z பார் ஈக்குவல் டு 4 ப்ளஸுக்கு பதிலாக -5i இருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு z ஒரு கலப்பெண்ணுக்கு இணை கலப்பெண் வேணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஐக்கு பதிலாக -i சப்ஸ்டிட் பண்ணும். அவ்வளோதான். அப்போ அந்த 4 - 5i என்ற இந்த இணை கலப்பெண்ணையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே இந்த ஆர்கன் தளத்தில் ஒரு புள்ளியாக நம்மால் குறிக்க முடியும். அப்போ 4 என்பது மெய்யச்சிலையும் -5 என்பது கற்பனை அச்சிலையும் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் தான் இது. பாருங்க. சரி, அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 4 - 5iன்னு குறிச்சிருக்கோம். அப்போ இந்த கலப்பெண்ணை ஆர்கன் தளத்தில் ஒரு புள்ளியாக குறிச்சிருக்கோம். இதே புள்ளியை ஒரு நிலை வெக்டராகவும் சொல்லலாம். இதே கலப்பெண்ணை ஆர்கன் தளத்தில் ஒரு நிலை வெக்டராகவும் சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா இப்படி தான். ஓகே, இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரலாம் இதுன்னா 4 + 5iனுடைய இணை கலப்பெண் எங்கே இருக்குன்னா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மெய்யச்சுக்கு கீழே நான்காம் கால் பகுதியிலே இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா நான் z என்ற இந்த கலப்பெண்ணினுடைய இணை கலப்பெண் என்பது மெய்யச்சின் மீது z-இன் பிரதிபலிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 4 + 5 இணை கலப்பெண் என்பது மெய்யச்சின் மீது இந்த 4 + 5iனுடைய பிரதிபலிப்பு. சரி, அப்போ z பாரினுடைய இணை கலப்பெண் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? z ஈக்குவல் டு 4 + 5i. z பாருடைய இணை கலப்பெண் z ஈக்குவல் டு 4 + 5iன்னு சொல்லலாம். அப்போ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா இந்த இரண்டு கலப்பெண்களும் ஒன்றுக்கொன்று இணையானவை. சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்கு 2.4 பார்க்கலாமே. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 + i / 1 - i whole cube minus 1 - i / 1 + i whole cube ஐ செவ்வக வடிவில் சுருக்குக. அதாவது இந்த கலப்பெண்ணை செவ்வக வடிவத்துக்கு மாற்றணும். அதாவது x + iy ஃபார்முக்கு மாற்றணும். சரி, பார்க்கலாம் தீர்வு. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த 1 + i / 1 - i இதை நம்ம முதல்ல செவ்வக வடிவத்துக்கு மாற்றலாம். சரி, அப்போ 1 + i / 1 - i இதை எப்படி இது வகுத்தல்ல இருக்கு, வகுத்தல் கலப்பெண்ணாக இருக்கு. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கலப்பெண்ணை நம்ம என்னவா செய்யணும் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணை மெய்யெண்ணாக மாற்றணும். மெய்யெண்ணாக மாற்ற வேண்டும் என்றால் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கலப்பெண்ணுடைய இணை கலப்பெண்ணால் மேலங்கிலையும் பெருக்கலாம். சரி, கவனிங்க. அப்போ 1 + i / 1 - i × 1 + i / 1 + i. ஓகே, அப்போ இதனுடைய இந்த 1 - i என்ற கலப்பெண்ணின் இணை கலப்பெண்ணால் மேலைகளையும் பெருக்கியிருக்கோம். சரி, அப்போ பெருக்குனா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1ஆல் பெருக்கும்போது 1 1, அடுத்து
1ஆல் ஐ பெருக்கும்போது ஐ, ஐயால் 1 பெருக்கும்போது ஐ, ஐ இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயர் பை, இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கலப்பெண்களாக இருக்குது, ஒன்றுக்கொன்று இணைக்கலப்பெண்கள். அப்போ இணைக்கலப்பெண்களை நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மெய்யெண் தான் கிடைக்கும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐ y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே கற்பனை பகுதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன இருக்குது? 1. அப்போ 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டோம். சரி, அடுத்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இது 1, 2i ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ 2i, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 டிவைடட் பை 2. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கேயும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ என்ன பண்ணலாம்? 1 + 1 2ன்னு கிடச்சிருக்கு. சரி, இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 -1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 + i பை 1 - i என்ற இந்த வகுத்தல் கலப்பெண்ணினுடைய செவ்வக வடிவம் என்னன்னா i. சரி, இப்போ அடுத்தது 1 - i பை 1 + iனுடைய செவ்வக வடிவம் பார்க்கலாமா? சரி, அப்போ 1 - i பை 1 + i நம்ம இப்படி மாற்றியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. 1 டிவைடட் பை இந்த பகுதியும் தொகுதியும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 1 + i பை 1 - i. 1 + i மேலே போயிடணும், 1 - i கீழே வரணும். இந்த மாதிரி எழுதலாம். அப்போ 1 + i பை 1 - i நம்ம ஏற்கனவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் வரும் 1/i. 1/i நம்ம எப்படி எழுதலாம்? இன்வெர்ஸில் எழுதலாம். i இன்வெர்ஸ்னு எழுதலாம். i பவர் -1 நமக்கு விடை தெரியும். என்னப்பா? -i. அப்போ இந்த கலப்பெண் 1 - i பை 1 + i என்ற இந்த கலப்பெண்ணுடைய செவ்வக வடிவம் என்னப்பா? -i. சரி, இப்போ நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சதுக்கு அடுக்கு நம்ம என்னன்னா 3 உயர்த்துங்க. அப்போ என்ன வரும் பாருங்க. அப்போ 1 + i பை 1 - i ஹோல் கியூப் மைனஸ் 1 - i பை 1 + i ஹோல் கியூப் ஈக்குவல் டு இதுக்காக 1 + i பை 1 - iக்காக i, 1 - i பை 1 + iக்காக -i கியூப் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ கவனிங்க, i கியூபோட வேல்யூ நமக்கு தெரியும். i கியூப் என்னப்பா? -i. சரி, இங்கே கவனிங்க, -i ஹோல் கியூப் -1 ஹோல் பவர் என்னப்பா? மைனஸ். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் ஐ கியூபோட வேல்யூ -i. அப்போ இங்கே இந்த மைனஸ் இருந்து ப்ளஸ் ஆனது மறுபடியும் ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் வந்தனால நமக்கு என்ன ஆயிடுச்சு? அகைன் மைனஸ் கிடைச்சிருச்சு. அப்போ ஐ கியூபோட வேல்யூ -i. மைனஸ் ஆஃப் ஐ கியூப்னாலும் நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே -i தான் கிடைக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு 2i. அப்போ கொடுக்கப்பட்ட இந்த கலப்பெண்ணினுடைய செவ்வக வடிவம் -2i ஆகும். எடுத்துக்காட்டு கணக்கு 2.7 என்னன்னு கவனிங்க. z = 2 + 3i × 1 - i எனில் z இன்வெர்ஸை காண்க. அதாவது z என்ற கலப்பெண்ணுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு கலப்பெண்ணுக்கு நேர்மாறு வேண்டும் என்றால் அந்த கலப்பெண் பூஜ்ஜியமற்ற கலப்பெண்ணாக இருக்கணும். அப்போ zங்கிறது பூஜ்ஜியமற்றதா அப்படின்னா இந்த ரெண்டு கலப்பெண்களை பெருக்கி பார்த்தா தெரியும். அப்போ இந்த கலப்பெண்களை பெருக்கி முதல்ல செவ்வக வடிவத்துக்கு மாற்றலாமே. தீர்வு கொடுக்கப்பட்ட கலப்பெண் எழுதிக்கிட்டோம். z = 2 + 3i × 1 - i எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இந்த ரெண்டு கலப்பெண்களை பெருக்கணும். கலப்பெண்களை பெருக்கினா நமக்கு மெய்ப்பகுதி கற்பனை பகுதி கிடைக்கும். சரி, அப்போ z சரியா? இப்போ இந்த ரெண்டு கலப்பெண்களை பெருக்கினா மெய்ப்பகுதி மட்டும் எனக்கு வேணும். என்ன செஞ்சால் மெய்ப்பகுதி மட்டும் கிடைக்கும், என்ன செஞ்சால் கற்பனை பகுதி மட்டும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாமே. கவனிங்க, இந்த ரெண்டு ஏரோ மார்க்கு கவனிங்க. ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ரெண்டு ஏரோ மார்க்கு கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய மெய்ப்பகுதியை இங்கே இருக்கக்கூடிய மெய்ப்பகுதி கூட பெருக்கியிருக்காங்க. மெய்ப்பகுதி கிடைச்சிடும். 2 2. அதே போல் கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோட பெருக்குங்க. 3i × i. அப்போ 3i ஸ்கொயராக மாறிடுது. சரியா? அப்போ i ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. அப்போ -3 இங்கே பெருக்கும்போது ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +3ஆக மாறிடுது. அப்போ இந்த பெருக்கலை செய்யும் போது நமக்கு எந்த இடத்துலையுமே i வரலை. அப்போ மெய்ப்பகுதி மட்டும்தான் கிடைக்குது. அப்போ ரெண்டு கலப்பெண்களை பெருக்கும்போது உனக்கு மெய்ப்பகுதி வேணும்னா என்ன செஞ்சால் போதுன்னா மெய்ப்பகுதியை மெய்ப்பகுதியோட பெருக்குங்க, கற்பனை பகுதியை கற்பனை பகுதியோட பெருக்குங்க. நமக்கு மெய்ப்பகுதி கிடைக்கும். அதாவது 2 + 3. சரி, எனக்கு கற்பனை பகுதி வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஏரோ மார்க்கை கவனித்து பாருங்கள். 2 ஏரோ மார்க் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. அதை கவனித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா
மெய்ப்பகுதியை கற்பனை பகுதியோடு பெருக்கப்பட்டிருக்கு. கவனிச்சு பாருங்க, இங்க இருக்க மெய்ப்பகுதி இங்க இருக்கக்கூடிய கற்பனை பகுதியோடு பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 இன்ட்டு -i மைனஸ் 2i 1 இன்ட்டு 3i பிளஸ் 3i. அப்ப பாருங்க, இது ரெண்டத்தையும் பெருக்கும் போது நமக்கு கற்பனை அலகு சேர்ந்து வருது. அப்ப கற்பனை பகுதி கிடைச்சிரும். அப்ப என்ன விடை கிடைச்சிருக்கும் பாருங்க அப்படின்னா பிளஸ் 3. இது ரெண்டத்தையும் பெருக்கும்போது பிளஸ் 3i வரும். ஐயை வெளியே எடுத்தாச்சு. அப்ப 3. இது ரெண்டையும் பெருக்குங்க. 2 மைனஸ் ஐயை பெருக்கும்போது மைனஸ் 2i. ஐயை வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? -2. அப்ப 3 மைனஸ் 2 இன்ட்டு i. அப்ப z ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 5 பிளஸ் i. அப்ப z என்பது ஒரு பூஜ்ஜியமற்ற கலப்பெண் தான். இதுக்கு நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும். அப்ப z இன்வர்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/z எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/5 பிளஸ் i. பாருங்க, பகுதியில கலப்பெண் வந்துருச்சு. இந்த கலப்பெண்ணை நீக்கினா நமக்கு z இன்வர்ஸ் கிடைச்சிடும். சரி, பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கலப்பெண்ணை எப்படி நீக்கிறது அப்படின்னா இந்த கலப்பெண்ணுடைய இணை கலப்பெண்ணால மேலைங்களையும் பெருக்குங்க. சரி, அப்படி எப்படி பெருக்குனா என்ன வருது பாருங்க. தட் இஸ் z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/5 பிளஸ் i இன்ட்டு இதனுடைய இணை கலப்பெண் 5 மைனஸ் i பை 5 மைனஸ் i பெருக்கியாச்சு. சரி, இப்போ பெருக்கினா என்ன கிடைக்கும் பாருங்க அப்படின்னா 1 இன்ட்டு 5 மைனஸ் i 5 மைனஸ் i டிவைடட் பை அப்ப 5 பிளஸ் i 5 மைனஸ் i என்பது ஒன்றுக்கொன்று இணையான கலப்பெண்கள். அப்ப இணை கலப்பெண்களை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா மெய்யெண் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப x பிளஸ் i இன்ட்டு x மைனஸ் i என்னன்னு பார்த்தோம். என்ன எழுதணும்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்னு எழுதணும். அப்ப இங்க என்ன வரும்? 5 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் i பை 5 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். That is equal to z inverse equal to 5 minus i by 26. சரி, இதை எப்படி இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? by 26 மெய்ப்பகுதிக்கு வரும், கற்பனை பகுதிக்கு வரும். அப்ப z inverse equal to 5 by 26 minus i by 26. அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? கொடுக்கப்பட்ட இந்த கலப்பெண்ணுக்கு நேர்மாறு கண்டுபிடிச்சிருக்கோம். Thanks for watching this video. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.